அடுக்கடுக்கா பொய்ய சொல்லக்கூடிய ரோகிணி இப்ப வந்து திவ்யா மூலியமா நம்ம வீட்டுக்கு தெரிய வந்து இப்ப ரோகிணி வீட்டை விட்டு சீக்கிரத்திலே வெளியே போறதுக்கு அதிக வாய்ப்புகள் அமையுது. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா முத்துட்ட மீனா சொல்றாங்க, ஏங்க நம்ம எவ்வளோ அந்த தாத்தாவுக்கு நம்ம உதவி செஞ்ச காரணத்தினால தாங்க அது பார்த்தீங்களா, திவ்யா எத்தனையோ செருப்பு தைக்கிறவங்க இடம் இருந்தாலும் அங்கே போய் தைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதை தச்சுட்டு அவங்க வாங்கிட்டு போகும்போது அவங்களே அறியாமல் அந்த மொபைலை கீழே போட்டு லாஸ்ட்டில் அந்த ஆச்சி தாத்தா எடுத்து நம்ம கையில் கொடுக்கணும். நம்ம மொபைல் நம்மளை விட்டு எப்படியோ பிரச்சனை நம்ம தாண்டி போகக்கூடாது. நம்ம இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. அதில் தான் நமக்கு எந்த கெடுதலும் வரல. நம்ம பொருள் நம்மக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்களாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, நம்ம வந்து அந்த ஆச்சி தாத்தாவை நல்லா பார்த்துக்கிட்டோம். அதனால தான் நமக்கு வந்து எந்த விஷயம் கெடுதல் நடக்கலை. இதே பாரு, நம்ம பாரலம்மா எல்லா பணத்தையும் மறைச்சி வச்சுட்டு நல்லது செய்தேன்னு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தது. பணத்தையும் ஏமாற்றிட்டான். ஒருத்தன் வீடு வாங்குறன்னு பேரில் பணத்தை அவன் வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ இங்கேயும் பார்த்தோன்னா மலேசியாவில் அவங்க வந்தாங்க. வந்தவங்ககிட்ட அதை சொல்லி இதை சொல்லி லாஸ்ட்டில் மலேசியாக்காரங்கிட்ட பேசவே இல்லை. பல்லு வலின்னு சொல்லி ஆயிட்டிங்க போட்டு அதுலேருந்தும் வெளியே போய் நம்மகிட்ட வந்து எப்படியும் பேசவே கூடாது அப்படின்னு வாயே திறக்காமல் இருந்துட்டு இந்த பார்லம்மா இன்னும் அடுத்தது எத்தனை விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சுருக்குன்னு தெரில. இந்த மொபைலை எப்படியோ நம்ம கிடச்சிட்டு இது வாயை திறந்து எப்படியாவது கண்டுபிடிக்க வைக்கணும். இந்த மொபைல் எப்படி யார்கிட்ட எப்படி திவ்யாட்ட போச்சு அதை நம்ம விடாமல் பிடிச்சாதான் நம்ம வாங்க முடியும். நம்ம அம்மா பற்றியா எப்படி அந்த ரோகிணின்னு நினச்சிக்கிட்டு தான் தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இது செய்கிற தப்பு ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு தெரியுதா? அதையும் அந்த பார்லமா எப்படின்னா கரெக்டாக மண்டையில் மலர அரைச்சி கொண்டு போயிருது பற்றியா மீனா அப்படின்னு நம்ம முத்து இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு திவ்யாவை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுறேங்க. எப்படி இந்த மொபைலை இது பண்ண மாதிரியோ அப்படின்னா ரோகிணியோட ரகசியங்கள் எல்லாமே திவ்யாவுக்கு தெரியும். நான் பூ போடுற மாதிரி இந்த திவ்யா எங்கெல்லாம் போகிறா எங்கே வராங்க அது அத்தனையும் நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம அதுக்கு அடுத்து இந்த வேலையை தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த ரோகிணியோட விஷயங்கள் இன்னும் நிறைய தெரியும். ஏன்னா இது வந்து எங்கேயோ சொல்லிட்டு போகுது. இது அப்பப்போ ஃபோன் பேசும்போது அம்மா நான் வாரம்மா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது யார் அம்மானுங்கிறது எனக்கு தெரியலை. நான் ஒருக்க கேட்டிருக்கேங்க. இது வந்து ஃபோன் பேசும்போது ஒரு ஏதோ ஒரு பையனை பற்றி சொல்லும். அந்த பையனை ஸ்கூல் விட வரலையா அப்படின்னு கேட்கும்போது நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு நான் சொன்னதை அன்றைக்கி கூட நான் கேட்டிருந்தேங்க அப்படின்னு மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. உடனே மீனா நீ கண்டுபிடி, நானும் வந்து இந்த பார்லம்மா வந்து பார்லருக்கு கிளம்பி போகும்போது இவங்க பின்னாடியே போய் இவங்க எங்கெல்லாம் போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மீனாவும் முத்தும் பயங்கரமாக இந்த நம்ம பார்லம்மாவை விடாமல் துரத்தி கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க எங்கெங்கே போகிறாங்க எங்கெங்கே வராங்க அப்படி தான் இப்போ வந்து முத்தும் நம்ம மீனாவும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை கேட்குறாரு நம்ம திவ்யாவிட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, முத்து வீட்டுக்கு யதார்த்தமாக வந்து ரோஹிணியை தேடி வராங்க. வந்தோடனே நம்ம அண்ணாமலை கேட்குறாரு, என்னம்மா நீ வந்து வீட்டுக்கு வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ரோஹிணி தேடி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னமோ முத்து வந்து மொபைலை காணும்னு தொலைஞ்சான், அது நீ தான் வச்சுருந்தேன்னு சொன்னான். அப்படின்னா ரோஹிணி வந்து உன்ட்ட எதுவும் மொபைல் தந்தாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா திருன்னு முழிக்கிறாங்க. இல்லை அங்கிள் அப்படிலாம் இல்லை, இந்த மொபைல் வந்து என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தா அது அவங்க மொபைல்னு எனக்கு தெரியாது, நான் மொபைலை வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. உடனே அண்ணாமலை பக்கத்தில் இருக்க விஜயா கூப்பிட்றாங்க, விஜயா அங்கே வா, விஜயா அங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே விஜயா வந்துடுதாங்க. வந்தோடனே இங்கே பார்த்தியா இந்த மூத்த மருமவான்னு சொல்கிறிய, அவள் வந்து முத்தோட மொபைலை எடுத்து திவ்யாட்ட கொண்டு கொடுத்துருக்கா. இது உனக்கு தெரியுமா? நீ அவளை வந்து தலையில் வச்சு ஆடின, அவள் செய்யக்கூடிய வேலை எல்லாமே பொய்யா தான் இருக்குது. நீ எப்படி தான் அவளை நம்புறியோ? இன்னும் அந்த எண்ணம்லாம் பொய் சொல்லி வச்சுருக்கான்னு எனக்கு தெரில. எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே துளி கூட இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன எங்கள் கணவர் சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, ரோகிணி மொபைல் தந்தாங்க, ஆனால் அது எனக்கு முத்து மொபைல்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதுதான் உண்மையா, இல்லாட்டினா நிறைய உண்மைகள் மறைஞ்சிருக்கா? இவங்க அப்பா வந்து மலேசியாவில் உண்மையாக இருந்து இறந்து போனது உண்மைதானா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே நம்ம திருன்னு முழிக்காங்க நம்ம திவ்யா. உடனே ரோஹிணி வெளியே வராங்க.
வந்தோடனே ரூமை விட்டு வெளியே வந்தோடனே திவே ரோஹிணி நான் வந்து தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம திவ்யா சொல்லவும் திடீர்னு பதறுதாங்க நம்ம ரோஹிணி. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், நீ பார்லருக்கு போயிருப்பேன்னு நினச்சி இங்கே யதார்த்தமாக வந்தேன். இங்கே உன் மொபைல் உன் முத்து மொபைல் என்கிட்ட தந்துட்ட. நான் கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்தேன். இவ்வளோ பிரச்சனை வந்து எனக்கு வரும்னு தெரியாது. முத்து வந்து என் வீட்டில் வந்து சத்தம் போட்டுட்டு வேற போனார். நான் அதுக்கு வந்து யதார்த்தமாக திட்டிட்டு போனாருன்னு நினச்சேன். லாஸ்ட்டில் உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீ மலேசியாவில் உங்கள் அப்பா இறந்ததை என்கிட்ட மறைச்சிட்டியே அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம வந்து திவ்யா பேசுகிறாங்க. உடனே ஆமாண்ணா இவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு நம்ம விஜயா கேட்குறாங்க. உடனே அப்படியா, இவங்க அப்பா இறந்தது உனக்கு தெரியாதா? ஆமாம், எனக்கு ரோஹிணி வந்து சொல்லலை, மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க 2 பேரும் சேர்ந்து.